ஒரு கண்ட்ரி பணக்கார நாடு ஆகணும் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் தடை இல்லாமல் கிடச்சிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தான். ஏன்பா, ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு நாட்டுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா அப்படின்னு கேட்டால், நான் இப்போ ஒரு சினாரி சொல்கிறேன், நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாளைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே கரண்ட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? லைட்டு ஃபேன் இல்லாமல் உங்களால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நம்ம ஹாஸ்பிட்டலில் கரண்ட் போச்சுன்னா பேஷண்ட்ஸ் எல்லாமே கஷ்டப்படுவாங்க. சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ்லேருந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் வரைக்கும் கரண்ட் இல்லைன்னா எதுவுமே ஓடாது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம எக்கானமி ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு பெரிய லெவல் பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஒரு கண்ட்ரி வளரணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதை நம்ம ஸ்டேபிளாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண முடியும். இந்தியாவில் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கோல், நேச்சுரல் கேஸ், வாட்டர் அண்ட் யுரேனியம் இதனால் யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை மேக்ஸிமம் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நாட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா கோல், நேச்சுரல் கேஸ், யுரேனியம் இது எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணி தான் நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த ரா மெட்டீரியல்லாம் நமக்கு கிடைக்காம போச்சுன்னா நம்ம எக்கானமிக்கு அது பெரிய லெவல் ஆபத்தாச்சு. ஸோ அந்த பிரச்சனையை நம்ம எப்படி போக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்மளோட சயின்டிஸ்ட் எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்மக்கிட்ட என்னதான் பெரிய லெவலில் யுரேனியம் ரிசர்வ் இல்லை அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வேர்ல்ட்லேயே தோரியம் ரிசர்வ் அதிகமாகவே இருக்குது. ஏன் அந்த தோரியம் ரிசர்வ் வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. சரிப்பா, இப்படி ஒரு டெக்னாலஜி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பிளான் போட ஆரம்பித்தாங்க. அந்த பிளான் தான் இந்தியாவோட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். இந்த 3 ஸ்டேஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். நம்ம கிட்ட ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 1ல் அந்த ரியாக்டருக்குள்ளே யுரேனியம் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டியும் ப்ளூட்டோனியமும் கிடைக்கும். அதே ஸ்டேஜ் 2ல் அந்த ப்ளூட்டோனியமை நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டியும் யுரேனியம் 233யும் நமக்கு கிடைக்கும். அதே ஸ்டேஜ் 3ல் யுரேனியம் 233யும் தோரியமும் நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடச்சிட்டே இருக்கும். இப்படி தான் நம்ம தோரியமை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சயின்டிஸ்ட் பிளான் போட ஆரம்பிச்சாங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் ஸ்டேஜ் 1 நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டேஜ் 2 வந்து ரஷ்யா மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா தான் இப்போதைக்கு டெஸ்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஸ்டேஜ் 2 நியூக்ளியர் ரியாக்டருக்கான பேர் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். இந்த ரியாக்டரில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை 1 by 1 பார்க்கலாம். ஸ்டேஜ் 2 நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம ஏன் தண்ணி யூஸ் பண்ணாமல் லிக்விட் சோடியம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஸ்டேஜ் 2 நியூக்ளியர் ரியாக்டர்லையும் நம்ம தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய மக்கள் அதை தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது. ஸ்டேஜ் 2 நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம லிக்விட் சோடியம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இதில் மட்டும் ஸ்பெஷலாக நம்ம லிக்விட் சோடியம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேஜ் 2 நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டியும் யுரேனியம் 233யும் நமக்கு கிடைக்கும். யுரேனியம் 233 நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நியூரான்ஸ் எல்லாமே இந்த ரியாக்டரில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி நியூரான்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அப்படின்னா நமக்கு லிக்விட் சோடியம் தான் ஒரே வழி. இன்கேஸ் நம்ம இங்கே வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னு வைங்க, நியூரான்ஸ் எல்லாமே ரியாக்டரில் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆக முடியாது. அப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியல அப்படின்னா யுரேனியம் 233 நமக்கு நிறையவே கிடைக்காம போயிடும். அதனால தான் நம்ம இங்கே லிக்விட் சோடியம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே தான் மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் எழுந்துட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம 8181 crore நம்ம செலவு பண்ணியிருக்கோமே, உண்மையாகவே இந்த ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு விஷயமா? இங்கே தான் ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்கு. ஸ்டேஜ் 2 நியூக்ளியர் ரியாக்டரை வச்சு ஜென்ரேட் பண்ணுற சேம் எலக்ட்ரிசிட்டியை என்னால் சோலார் பேனலை வச்சு சீப்பாகவே ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஏன் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு செலவு பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வேலிடான கொஸ்டின் தான். பட் ஆன்சர் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியலுக்கு நிறைய கண்ட்ரீஸை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் ஸ்டேஜ் 2 நியூக்ளியர் ரியாக்டரோட சக்ஸஸே இருக்குது. இங்கே இந்தியன் சயின்டிஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஃபியூச்சரில் எந்த கண்ட்ரியுமே டிபெண்ட் பண்ணாமல் அவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ் வச்சு அவங்களே சொந்தமாக எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே நம்ம சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் செக்டர் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உலக நாட்டுக்கு எடுத்துக்காட்டுற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் ஒரு கம்பெனி மட்டும் இதுக்காக வேலை பார்க்கல. சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் மொத்தம் 200 இந்தியன் கம்பெனிஸ் இதுக்காக வேலை பார்த்துருக்காங்க. இங்கே நம்ம உலக நாடுகளுக்கெல்லாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த ரியாக்டருக்கு தேவையான ரா மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, பிளானாக இருந்தாலும் சரி, மித்த கண்ட்ரி டிபெண்ட் பண்ணாமல் எங்களாலேயே சோலோவாகவே இந்த பெரிய லெவல் ப்ராஜெக்ட்ஸை செஞ்சு காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஏன் இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இந்தியாவோட ஃபியூச்சருக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு இந்தியன் கவர்மெண்ட் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இந்த மாதிரியான ரெனியூபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ரெனியூபிள் எனர்ஜிக்கு என்னதான் நெகட்டிவ் சைடு அப்படின்னா, சோலார் எனர்ஜி இங்கே ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு சூரிய வெளிச்சம் தேவை. அதே விண்ட் எனர்ஜி ஒர்க் ஆகணும் அப்படின்னா
நமக்கு காற்று தேவை அப்படிங்கும்போது இதோட அவுட்புட்க்கு நம்ம கம்ப்ளீட்டாக நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரினியூபிள் எனர்ஜி மூலிமா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியான எலக்ட்ரிசிட்டி நமக்கு நாளைக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இன்னைக்கு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இங்கே ஸ்டேபிளாக நம்மளால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதை ஸ்டேபிளாக வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஃபியூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண முடியும். இங்கே தான் நம்ம கண்டுபிடிச்ச நியூக்ளியர் ரியாக்டர் ஜெயிக்குது. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜிக்கு மாற்றாத இந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரினியூபிள் எனர்ஜிக்கு நியூக்ளியர் எனர்ஜி ஒரு பார்ட்னர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு ஸ்டேபிளான ஒரு எலக்ட்ரிசிட்டி சிஸ்டமை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வெறும் ரியாக்டர் மட்டும் கிடையாது, இது இந்தியாவோட லாங் டேர்ம் விஷனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிக்னல். இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆச்சு. அதே சமயம் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாகவே செலவும் ஆச்சு. டைம் அண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது தப்பே கிடையாது. ஏன்னா இது வெறும் சாதாரண இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் கிடையாது, இது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட். அதனால நம்மளால் உடனே ரிசல்ட் காட்ட முடியாது. இதுக்காக பல சயின்டிஸ்ட் ராப்பாகலாம் உழைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால டைமும் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது தப்பே கிடையாது. நான் சொல்லணும்னு நினைக்க வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 3 மாசமாக என்னோட யூடியூப் ஜர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய லெவலில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் எதுவுமே ஏறல. யாராச்சும் ஒருத்தராச்சும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. போக போக என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுற வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ.